السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 59. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 59ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த புதிய தலைப்பை பற்றி இன்றைய பாடத்துல நாம் துவங்கி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 59ஆம் நாள் பாடத்துல நாம் பாபுல் முஜாஹதா என்று நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த பாடத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முதலாவதாக இந்த முஜாஹதா என்று சொன்னா நம்ம என்னன்னு விளங்கணும். முஜாஹதானா முயற்சிக்குதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அதற்கு உள்ள இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இப்ப ஜித்தத்துன்னு சொன்னா பொதுவா முயற்சின்னு சொல்லுவாங்க. முஜாஹதான்னு சொன்னா போர் செய்யறதுக்கு முஜாஹதான்னு சொல்லுவாங்க. முஜாஹதா போர் செய்யறது, போராடுறது. இதற்காகவும் முஜாஹதா என்ற வார்த்தையை அரபியில உபயோகிப்பாங்க. அப்போ இந்த முஜாஹதா அப்படின்னு போட காரணம் வெறும் முயற்சிக்குதல் கிடையாது, நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் குறித்தான பாடம். இதற்கு முந்திர பாடத்துல நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படுதல் அது குறித்த பாடத்தை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய ஒரு தலைப்பு தான். அப்போ இது நன்மையின் பக்கம் கூடுதல் போராடி முயற்சி செய்யக்கூடிய ஒரு பாடம். நன்மையை கஷ்டப்பட்டு செய்யணும். ஒரு கஷ்டமான நன்மையா இருந்தாலும் அதை எட்டி பிடிக்கணும், அதை தாவி பிடிக்கணும். அப்போ அப்படி முயற்சி செய்து அடையக்கூடிய அந்த நன்மைக்கு தான் அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான், அதிகமான கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம குடும்பவியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா விஷயத்திலேயுமே இந்த முயற்சி என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். முயற்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முயற்சி செய்யாத எந்த ஒருவனும் தோத்துதான் போவான். அப்போ ஒருத்தன் முயற்சி செய்யறான்னு சொன்னா, ஒரு விஷயத்திற்காக போராடுறான்னு சொன்னா, அந்த விஷயத்தை அல்லாஹ்வே அவனுக்கு அமைத்து தரக்கூடியவனா இருப்பான். சொல்லுவாங்க, மன் ஜத்த வஜத என்பதாக சொல்வார்கள். யார் முயற்சி செய்தார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அருமையாக சொல்வார்கள். அப்போ
முயற்சி செய்தவர்கள் அதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் இபாதத்து செஞ்சா போதாது. அல்லாஹ்வின் பக்கம் வணக்க வழிபாடில் ஈடுபட்டா போகாது. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான் ஒருத்தவன், இஸ்லாத்தை ஏத்துட்டு 5 வேளை தொழுகிறான், அவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஈமான் எல்லாம் இருக்குது. ஆனா தன்னுடைய இபாதத்துல ஒரு முயற்சி இல்லை. ஒரு பொடுபோக்கா முயற்சின்னு ஒன்று இல்லாக்கட்டி அதுல பொடுபோக்குங்கிறது கட்டாயமாயிரும். இப்போ ஒரு விஷயத்துல அவன் முயற்சியோடு அந்த இபாதத்துகளை அவன் செய்து வரான், அந்த நன்மைகளின் பக்கம் அவன் விரைந்து வரான்னு சொன்னா அதற்கான கூலியே அல்லாஹ்கிட்ட வேற. அதனுடைய தரஜா, அதனுடைய தரம், அதனுடைய அந்தஸ்து என்பதே வேற ஒரு ரீதியில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். இப்போ நன்மையின் பக்கம் முயற்சி செய்யணும். அல்லாஹவை பார்க்கணும்னு ஆசை வச்சா போதாது. அல்லாஹவை பார்க்கணும்னு ஆசை வச்சா அந்த அல்லாஹவை பார்க்கக்கூடிய என்னென்ன செயல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு செய்யணும். சாதாரணமா அல்லாஹை பார்த்துட முடியுமா? அல்லாஹுடைய லிகாவை அப்படியே சாதாரணமா அடைஞ்சிட முடியுமா? சுவனத்தை சாதாரணமா பார்த்துட முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சாதாரணமாக பார்த்துட முடியுமா? இப்படி நாம் கனவில் கூட எண்ணி பார்க்காத விஷயங்களை நாம் கையால் தொட்டு பார்க்க வேண்டும், கண்ணால் நாம் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் முயற்சி என்பது ஒன்று இருக்க வேண்டும். முயற்சின்னு ஒன்று இருந்தாதான் அல்லாஹு தஆலா அதற்கான பலனை அதிகமாக தரக்கூடியவனா இருப்பான். கஷ்டப்படாம எதுவுமே இந்த உலகத்துல கிடைக்காது. கஷ்டப்பட்டு ஜெயிச்சவன் இந்த உலகத்துல தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யறதுடைய அருமை என்னன்னு, முயற்சி செஞ்சு ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுதுதான் அந்த அந்த அருமை என்னன்னு தெரியும். சொல்லுவாங்களா இல்லையா, பணமா இருந்தாலும் சரி, ஒரு சொத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சாதாரணமா வந்தா அதோட அருமை தெரியாது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சோன்னு தான் வழி தெரியும். சாதாரணமாக சும்மா உட்காந்துட்டு தன்னுடைய சம்பளத்துக்கு ஏற்றவாறு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அப்படி போகக்கூடிய அந்த நபர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பலன் அப்போ இருக்கும், ஆனா பின்னாடி எதுவுமே இல்லாத காலியான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும். அதற்கு காரணம் என்ன? முயற்சி என்பது அவன் வாழ்நாளில் குறைவாக இருந்தது. அப்போ சாதாரணமான இந்த உலக விஷயத்துக்கே அந்த முயற்சி என்பது அவ்வளவு தேவைப்படுதுன்னு சொன்னா, அல்லாஹுடைய அல்லாஹ்வை அடையக்கூடிய, சுவனத்தை அடையக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தை அடையக்கூடியதுதான் நன்மை என்ற காரியம். நன்மை செய்யாம ஒருத்தன் வெற்றி பெற முடியுமாங்க? பாவமே செஞ்சுட்டு இருந்தா போதுமா? பாவமே செஞ்சுட்டு இருந்தா அவன் அவன் அவனுக்கு கிடக்கக்கூடிய அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளும் அவன் இருக்கக்கூடிய அந்த இடமும் வேற இடமா இருக்கும். ஒருத்தன் நன்மையை செய்யறான்னு சொன்னா தான் அல்லாஹ் பார்க்க முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க முடியும், சஹாபாக்களை பார்க்க முடியும், சுவனத்தை பார்க்க முடியும், அதை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ அதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா அந்த நன்மையை செய்யணும். நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் முயற்சி என்பது அதிகமாக இருக்க வேண்டும். முயற்சி உள்ளவர் மூலதான் நன்மை முழுமை பெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ முயற்சி எந்த அளவிற்கு முக்கியம் புரியுதுங்களா? இந்த முயற்சியை குறித்தான எக்கச்சக்கமான ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். எக்கச்சக்கமான ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல இருந்து இந்த பாடத்திற்கு சில ஆயத்துக்களை மட்டும் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த முயற்சியை குறித்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல ஹதீஸுகளிலிருந்து சில ஹதீஸுகளை மட்டும் இங்கு நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த பாடத்துல. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொன்ன ஒரு 6 ஆயத்துக்களை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு போட்டு தருவாங்க. அதனுடைய விளக்கங்களையும் தர்ஜுமாக்களையும் அது சொல்லக்கூடிய படிப்பினைகளையும் பற்றி நாம் இன்றைய பாடத்துல நாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 11ஆம் பாடம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபுல இடம்பெயரக்கூடிய அந்த பாடங்கள்ல இது 11வது பாடமாக இது இருக்கு.
பாபுல் முஜாஹததி, முயற்சி செய்வதனுடைய பாடம். இப்போ எதன் பக்கம் முயற்சி செய்யறது? நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நன்மையின் பக்கம், நன்மை செய்யும் விஷயத்தின் பக்கம், நலவின் பக்கம் முயற்சி செய்வது, அது குறித்தான பாடம் என்பதை நம்ம முன்னாடியே தெளிவுபடுத்தியாச்சு. அப்போ அது சம்பந்தமான ஏகப்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த ஆயத்துக்கள்ல இருந்து முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு சில ஆயத்தை மட்டும் நமக்கு இதுல பதிவு செஞ்சு தராங்க. அதுல ஒவ்வொரு ஆயத்துக்கான அர்த்தங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களையும் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல்லதீன, இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்று சொன்னால், ஜாஹது ஃபீனா, நம்முடைய விஷயத்தில் அவர்கள் முயற்சி செய்தார்கள், முயற்சித்தார்கள். லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதைகளில் அவர்களை நாம் திட்டமாக வழிகாட்டி அழைத்துச் செல்வோம். அப்போ யார் முயற்சி செய்வார்களோ என் விஷயத்துல, நம்முடைய விஷயத்துல, அவர்களுக்கு நானே ஹிதாயத்தை வழங்கக்கூடியவனா இருக்கிறேன். நேர்வழிக்கு கொடுத்து அவர்களுக்கு நல்ல வழியின் பாதையின் பக்கம் அவர்களை திருப்பக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னும் இன்னல்லாஹ, இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா லமஅல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களோடு திட்டமாக அவன் இருக்கின்றான் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்ல வரான். அப்போ இந்த ஆயத்துல என்ன சொல்றானா, நம்முடைய விஷயத்துல யார் முயற்சி செய்தார்களோ, பின்ன என்ன, நலவினுடைய விஷயத்துல நம்முடைய விஷயம் சொல்றத அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயமும் நலவான விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த நன்மையின் பக்கம் யார் முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு நானே பாதைகளை வழங்கக்கூடியவனா இருக்கிறேன். அவர்களுக்கு நானே நல்ல பாதைகளை தொகுத்து தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை சொல்றான். இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நன்மையை செய்யக்கூடியவர்களோடு தான் இருக்கான். அப்போ தீமை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் இருப்பானா? மாட்டான். இந்த உலகத்தில் அநியாயம் செய்யவர்களோடு அல்லாஹு தஆலா இருப்பானா? மாட்டான். இப்போ அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் சொல்லியிருக்கான். பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான்னு சொல்லியிருக்கான். அப்போ அதுபோல இதுபோல நல்ல நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களோடு தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் பல ஆயத்துக்களை பதிவு செய்து தருகிறான். இப்போ இந்த இடத்துல, இந்த பாடத்துல நன்மையை செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறேன் என்று ஒரு சாட்சி கூறுகிறான் என்று சொன்னால், அந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்யக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருப்பார், எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த நன்மையை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்யக்கூடியவர்களையும் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல் அன்கபூத், இந்த ஆயத்தானது சூரத்துல் அன்கபூத்ல பதிவு செய்யப்படுது. 69வது ஆயத்தாக அன்கபூத் என்ற சூறாவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு போடுறாங்க. இப்போ 2வது ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஅபுது ரப்பக, இன்னும் உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள், வழிபடுங்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யஅதியகல் யகீனு, அந்த உறுதியானது உங்களிடத்தில் அது வரும் வரையிலும் நீங்கள் அல்லாஹுவை, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வழிபடுங்கள். அப்போ யகீன் சொன்னா உறுதின்னு சொல்றாங்க. இன்னும் சில விளக்கத்துல சொல்லும் பொழுது மரணம் என்பதாகவும் சொல்றாங்க. அப்ப மௌத்து வர வரைக்கும், இந்த இஸ்லாத்தில் பற்றான உறுதியான அந்த தன்மை வரும் வரைக்கும், மௌத்து வரும் வரையிலும் அல்லாஹு தஆலாவை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்க. அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தின் மூலம் என்ன சொல்ல வரா, வணங்கிக் கொண்டே இருங்கன்னு சொல்றது காரணம் என்ன, கடைசி வரைக்கும் வணங்குன்னு சொன்னா அது பேர் முயற்சி. அப்போ அல்லாஹை நீங்கள்
வழிபடும் விஷயத்தில் அந்த நன்மையான அந்த காரியத்தின் மீது, அந்த காரியத்தின் பக்கம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் முயற்சித்துக் கொண்டே, நீங்கள் வணங்கிக் கொண்டே காலம் முழுவதும் நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்கிறான். அப்போ முயற்சி செய்யறது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடும். அல் ஹுஜுர், சூரத்துல் ஹுஜுர்ல இந்த ஆயத்தை பதிவு செய்யப்படுது. 99வது ஆயத்தாக இந்த ஆயத்து சூரத்துல் ஹுஜுர்ல பதிவு செய்யப்படுகின்றது. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வதுகுர் இஸ்ம ரப்பக வதபத்தல் இலைஹி தப்தீலா. வதுகுர், நீங்கள் நினைவு கூறுங்கள், இஸ்ம ரப்பிக, உங்களுடைய இரட்சகனின் பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹுவை நீங்க நினைவு கூறுங்க. இன்னும் வதபத்தல் இலைஹி, அவன் பக்கமே நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், வழிபட்டு கொள்ளுங்கள். தப்தீலன், முறையான வணங்குதலை அவன் பக்கமே நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். தபத்தலுக்கு அபுது, தஅபுது என்பதாக அந்த அர்த்தம் எழுதுறாங்க. அப்போ அல்லாஹ்வை வழிபடுதல் என்ற அர்த்தத்திற்கு தபத்தல் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல உபயோகிக்கிறான். அப்போ அல்லாஹுவை சான்றிருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். தபத்தலிலே தபத்தில், அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் சான்றவர்களாக, அவன் பக்கமே நீங்கள் சாய்ந்தவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அமைக்கலாம். அப்ப அல்லாஹ்வை நீங்க அடிக்கடி நினைவு கூறுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதிகமா நினைவு கூறுங்க. இன்னும் அல்லாஹுவை அதிகமாக அவன் பக்கமே நீங்கள் உங்கள் வழிபாட்டை ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். முயற்சித்து அவனையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான். இந்த ஆயத்து அல் முஸம்மிலு, சூரத்துல் முஸம்மில்ல 8வது ஆயத்தாக சூரத்துல் முஸம்மில்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப பாருங்க, இங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதாவது இலைஹி, அவன் பக்கமே நீ துண்டித்து விடு. அப்போ இப்படி ஒரு விளக்கமும் தராங்க. அப்போ அவன் பக்கமே துண்டித்து விடுனா என்னத்தை துண்டித்து விடு? இந்த உலக ஆசைகளை அணி துன்யா இலைஹின்னு வரும். அப்ப அந்த உலக ஆசையை விட்டும் இந்த உலகத்தை தொட்டும் நீ அல்லாஹ்விடத்தில் நீ துண்டித்து விடு. அல்லாஹ்கிட்ட அந்த உலக ஆசையெல்லாம் நீ விட்டுட்டு அல்லாஹுடைய அந்த நன்மை செய்யும் விஷயத்துல நீ முயற்சி செய்து அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே போ என்பதாக ஒரு விளக்கத்தையும் இந்த இன்கத்யா என்ற வார்த்தையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை பாருங்க. வகால தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ, அணு அளவேனும் நன்மையை ஒருவன் செய்தால், கைரன் நன்மையால ஒரு அணு அளவு, ஒரு சின்ன அளவு ஒரு அமல் அவன் செய்யறான்னு சொன்னா, யரஹு, அமல் செய்தவன் அதனை அவன் கண்டுகொள்வான். அப்போ அவன் சின்ன அமல் தான் செஞ்சிருப்பான். ஆனா அந்த அமலுக்கான அந்த கூலிய மறுமை நாளில் அவன் அதை கண்டு கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்பதை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல சொல்ல வருகிறான். அஸ்ஸுல்ஸிலா, சூரத்துல் ஜுல்ஸிலால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது. 7வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைரின், நன்மையில் இருந்து உங்களுடைய நஃப்ஸுகளுக்காக நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ, தஜிதூஹு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஐந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். ஹுவ, அதுவாகிறது, கைரன் நன்மையாகவும், வஅஅஸம அஜ்ரன் கூலியால் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் அது இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக பதிவு செய்யறான். அப்போ
நன்மையிலிருந்து உங்களுக்காக நீங்க எதை முற்படுத்துறீங்கன்னா என்னது, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை முயற்சித்து செய்து கொண்டீர்களோ உங்கள் நன்மைக்காக வேண்டி அந்த காரியத்தை நீங்கள் செய்து அதன்படி நீங்கள் முயற்சிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் சொன்னா அந்த முயற்சியை, அந்த சின்ன அமலை நீங்கள் எதை முற்படுத்தி வைத்தீர்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்துல அது மிகப்பெரிய ஹைராக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு. இன்னும் கூலியால் அது பெரிதாகவும் அது நன்மையை பெற்று தருவதில் பெரிதாகவும் இருக்கு. வெறும் ஹைர் மட்டும் கிடையாது. அந்த நீங்கள் முற்படுத்தி வைத்த அந்த ஒரு விஷயத்திற்காக அல்லாஹு தஆலா நன்மையை வாரி வழங்கக்கூடியவனா இருக்கான்னு சொல்றான். வாரி வழங்கக்கூடியவனா இருப்பான். அப்போ கூலியையும் அல்லாஹு தஆலா தாராளமாக தரக்கூடியவன். அதனால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதை தான் அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறான். அல் முஸம்மிலு இந்த ஆயத்து சூரத்துல் முஸம்மில்ல பதிவு செய்யப்படுது. 20வது ஆயத்தாக முஸம்மில் என்ற சூறாவில இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், வமா துன்ஃபிகு மின் கைரின் நன்மையிலிருந்து நலவிலிருந்து எதை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ எனவே நிச்சயமாக அல்லாஹு தஆலா பிஹி அலீமுன் அந்த விஷயத்தை கொண்டு அறிந்தவனாக இருக்கிறான், அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நன்மையிலிருந்து நீங்க எதெல்லாம் செலவு பண்றீங்களோ அந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக, தெரிந்தவனாக, நன்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக பதிவு செய்ய. அப்போ நன்மையின் பக்கம் முயற்சி செய்யறதுனா என்னது? வெறும் நன்மையை செய்யறது மட்டுமா? வெறும் தொழுவுறது மட்டுமா? வெறும் தஸ்பீஹ் செய்யறது மட்டுமா? இது மட்டும் நன்மையில் சேராது. நன்மையில இருந்து நீங்கள் செலவு செய்யறதும் உங்கள் நன்மையில் கட்டுப்படும். இதுவும் ஒரு முயற்சி தான். இப்போ செலவு செய்யணும் அதுக்கு ஒரு முயற்சி வேணும். பணம் இருந்தா செலவு செய்யலாம்னு சொல்லக்கூடாது. பணம் வரத்துக்கு முயற்சி செய்யணும். அப்போ அந்த பணத்தின் மூலமாக நம்ம செலவு செய்ய முடியும். அப்போ நீங்க எதையெல்லாம் செலவு செஞ்சீங்களோ இந்த பணத்தை மட்டும் குறிப்பிடாது. ஒமா துன்ஃபிகுன் அல்லாஹ் சொல்ல காரணம், நீங்கள் உங்களுடைய பணங்களை செலவு செய்து எதெல்லாம் நீங்க பணத்துல செலவு செய்ய அதுலயும் சரி உங்களுடைய எனர்ஜியில இருந்து உங்களுடைய தாக்கத்தை கொடுத்து உங்களுடைய சக்தியை கொடுத்தா நீங்க அமல் செஞ்சிருப்பீங்க, இபாதத்து செஞ்சிருப்பீங்க. கால் வலிக்க தொழுதிருப்போம், கை வலிக்க துஆவை கை நீட்டி கேட்டிருப்போம், நம்மளுடைய மனசு உருக உருக துஆவை கேட்டிருப்போம். தஸ்பீஹை நம்ம கால் கடுக்க கடுக்க நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ நம்ம செஞ்சிருப்போம். அப்ப இது போன்று நீங்க எதெல்லாம் செலவு செஞ்சீங்களோ நன்மையில இருந்து அது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனா இருப்பான். அறிஞ்சது மட்டும் கிடையாது, அதனுடைய நன்மைகளை அதற்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா தாராளமாக வழங்கக்கூடியவனாக இருப்பான் என்பதையும் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறான். அப்போ நீங்கள் முயற்சியை செய்யுங்கள், நீங்கள் நன்மையின் பக்கம் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். அதற்கான கூலி என்னிடத்தில் உங்களுக்கு மகத்துவமிக்கதாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்து கொண்டே வரான். பாருங்க, அல் பக்ரா சூரத்துல் பக்ராவுல 273வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. அப்போ இந்த ஆயத்துல இந்த பாடத்துல கூறப்பட்ட இந்த அனைத்து ஆயத்துக்களை பற்றியும் நாம் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, வல் ஆயாத்து ஃபில் பாபி இந்த பாடத்தில் உள்ள ஆயத்துகளாகிறது கசீரத்துன் மஅலூமத்துன் அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகளாக இருக்கு. அப்போ இங்க கூறியிருக்கிறாங்களே இந்த ஆயத்து இது மட்டும்தான் இந்த பாடத்துல சம்பந்தப்பட்ட ஆயத்தாக இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த பாடத்தில் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் என்பது அதிகமானதாக அறியப்படக்கூடிய அதிகமான ஆயத்தாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நிறைய தெரிஞ்ச ஆயத்துக்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இந்த நன்மையை பற்றிய இந்த முஜாஹதா முயற்சி செய்யக்கூடிய இந்த விஷயத்தை குறித்து எக்கச்சக்கமான ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா திருமறையில பதிவு செஞ்சிருக்கான். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை தான் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. இப்போ இங்க பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்து
முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த அனைத்து ஆயத்தையும் இந்த பாபுல சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஆயத்துக்களை மட்டும் இந்த பாடத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை தான் இதில் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபுல் முஜாஹதா இதை குறித்தான விஷயத்தை பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்துக்களை பற்றியும் நாம் இன்றைய பாடத்துல நாம் முழுமையாக இதனுடைய விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.